ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை ஆஹா கல்யாணம்ல என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாதுஷாக்கு இவ்வளோ பெரிய அக்க போறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பாவம் இந்த மனுஷன் சூர்யா பாதுஷாவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு மகாட்ட படாத பாடுபட்டுட்டு இருக்காரு. ரூமுக்கு வந்தா ரூம்ல ஒரே கம 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 கமன்னு ஒரே வாசனை. ஒரு பிளேட் இருக்கு, அதை திறந்து பார்த்தா பிளேட் நிறைய பாதுஷா. ஆஹா, சாப்பிட்லான்ட்டு ஆசையாக எடுக்க போக உடனே மகா வந்து அதை பிடுங்க. உங்களுக்கு தான் பாதுஷா பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாதுஷாவை எடுத்து வாயில் வைக்கிறாங்க மகா. ஆஹா, ஓஹோ, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, இதை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நான் கொடுப்பேன், ஆனால் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஐயோ, வேணும்னே வச்சு செஞ்சிட்ருக்காளே, தெரியாமல் ஸ்வேதா வந்து ஏதோ சொன்னான்னு இவளை வெறுப்பேற்றுறதுக்காக, ஆமாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன், அதுக்காக இப்படியா வச்சு செய்கிறது, ஒரு பேப்பரில் பாதுஷான்னு எழுதி கொடுத்தா கூட திங்கிற ஆளாச்சே நான். ஆனால் மகா இப்படி பண்ணிட்டு இருக்காளே, கண்ணு நிறைய பாதுஷா இருக்கே, சாப்பிட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. டைனிங் ஹாலில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் 2 பாதுஷா 3 பாதுஷான்னு வைக்கிறாங்க மகா. சூர்யா ஒரு பிளேட்டில் வந்து கண்ணில் கூட காட்டவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்துட்டு ராஜலக்ஷ்மி வந்து சொல்கிறாங்க, ஏன் சூர்யா, உனக்கு தான் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ஆச்சு, அப்புறம் ஏன் நீ சாப்பிடல அப்படின்னு கேட்கவும், இல்லைம்மா தோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக எடுக்க போகிறாரு. இல்லத்த, அவருக்கு வந்து பாதுஷா வந்து பிடிக்காது அப்படின்றாங்க. இல்லையே, அவனுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னதும், எப்போ இருந்த சூர்யா அவனுக்கு வந்து பிடிக்காம போச்சு அப்படின்னதும், இன்னிலேருந்து தான் அத்தை, இன்னிலேருந்து இவருக்கு இந்த ஸ்வீட் வந்து பிடிக்காம போயிடுச்சு, அதனால பிடிக்காததை ஏன் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி வந்து மகா வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இங்கே பார்த்தீங்கன்னா பானுமதி பாட்டியும் தாத்தாவும் ராகவனையும் கேசவனையும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி ராஜலக்ஷ்மியும் காயத்ரியும் சண்டை போட்டாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் எப்படி வந்து கட்டிட்டு வந்த நாள்லேருந்து ஒற்றுமையாக இருந்தாங்க. அவங்க 2 பேரும் நினச்சி நான் பெருமைப்படாத நாளே இல்லை, ஆனால் இன்னைக்கு பார்த்தேன்னா ஏட்டிக்கு போட்டே நின்றுட்டுருக்காங்க. இதே மாதிரியெல்லாம் நடந்துட்டு இருந்தால் அவ்வளோதான், என்னால் வந்து எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் உங்கள் 2 பேரை தான் நான் வந்து கேட்பேன், ஒழுங்காக அவங்கவுங்க பொண்டாட்டிகிட்ட போய் சமாதானப்படுத்தி முன்ன மாதிரி 2 பேரையும் ஒற்றுமையாக இருக்க சொல்லுங்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தோட ஒற்றுமை தான் முக்கியம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுட்டு பேசிக்காம நீ பெருசா நான் பெருசான்னு சொல்றதெல்லாம் நல்லாவா இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை ராகவா, சொல்லிட்டேன் அப்படின்னதும் இவர் ராகவன் போய் ராஜலக்ஷ்மியை கேட்க, கேசவன் போய் காயத்ரியை கேட்க, 2 பேரும் முரண்டு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு வந்து கூட பிறந்த தங்கச்சி மாதிரி நான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் என்னை வந்து அவள் மதிக்கவே மாட்டேன்றான் ராஜலக்ஷ்மி சொல்ல. அவங்க இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளாக இருந்தால் அவங்கள கேட்டுட்டு தான் எல்லாமே செய்யணுமான காயத்ரி சொல்ல, அவங்க புருஷன்ட்ட மல்லு கட்டிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ராஜலக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க, என்ன அவள் சின்னவ, அவட்ட வந்து நான் வந்து இறங்கி போகணுமா? அப்படி இருந்தும் அத்தை கிட்ட வந்து அத்தை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் பேச தானே போனேன், ஆனால் அவள் தானே மறுபடியும் வந்து திமிரா பேசுகிறா, இப்போ நான் வந்து இறங்கி போகணுமா? முடியாதுங்க, கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்றாங்க ராஜலக்ஷ்மி. இங்கே காயத்ரி பார்த்தீங்கன்னா, என்ன வீட்டை கொத்து சாவியை வச்சுட்டு எல்லாரும் அவங்க சொல்கிறத தான் கேட்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்களா? இத்தனை நாள் நான் அந்த மாதிரி கேட்டுட்டு தானே இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு கௌரவ பிரச்சனைன்னு சொல்லிட்டு வரும்போது நான் எதுக்கு வந்து அதை விட்டு கொடுக்கணும்? மீறி போனால் நீங்களாம் என்ன பண்ணிடுவீங்க? என்னை வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புவீங்களா? அனுப்புங்க, நான் போய் அங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே கேஷவன் வந்து திட்டுறாரு. என்ன பேசுகிறனே, வீட்டுக்கு மருமகளே வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் தாத்தா பாட்டியே ஆக போகிறோம், இப்போ போய் நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போக போறியா? இதெல்லாம் கேட்க நல்லாவா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதும், அதுக்காக என்னை வந்து அந்த அவங்கக்கிட்ட வந்து இறங்கி போக சொல்லி சொல்றீங்களா உங்க அண்ணன் பொண்டாட்டிக்கிட்ட அப்படின்றாங்க. என்ன நீ இத்தனை நாளா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ வந்து அண்ணன் பொண்டாட்டின்னு சொல்ற அப்படிங்க. ஆமா, இனிமே எல்லாமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி காயத்ரி வந்து இல்லாத பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜலக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இவங்க வந்து ஈகோ பிடிச்சவங்க, இப்போ வந்து சொல்லவா வேணும்? சொல்லவே வேணாம். ராஜலக்ஷ்மி என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் காயத்ரியும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன்னு ஏதாவது சமாதானம் பேச வந்தீங்கன்னா இந்த ரூம்லேயே நீங்கள் இருக்க வேணாம், போங்க போய் உங்கள் தம்பி பொண்டாட்டிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே பண்ணி அனுப்பிடுறாங்க. அதே கதி தான் அங்கே கேசவனுக்கும் காயத்ரியும் அவங்க வீட்டுக்காரர் ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஹாலில் ஒரு சோஃபாவில் உட்காந்துட்டு என்னடா பண்ணுறதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இங்கே அனாமிகா வந்து அவங்க அம்மாட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா, மகாவை வந்து கிச்சனை விட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணால், அதுக்கப்புறம் வந்து இவங்க என்ன இந்த வீட்டோட வேலைக்காரியாவே மாற்றிடுவாங்க போல இருக்கு. இந்த வீட்டில் எல்லா வேலையும் மகாதமாக பண்ணிகிட்ருக்கா. அவள் படிக்க அவள் வேலைக்காரியாக இருக்கட்டும், எனக்கு வந்து இந்த வீட்டில் எஜமானியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லாரும் வந்து என்னை வச்சு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடணும். அதுக்காக என்னால் இந்த வீட்டில் வேலையெல்லாம் செய்ய முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்பில் வந்து உட்காரணும்.
நான் ஆட்டி வைக்கிற பொம்மையா விஜய் இருக்கணும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக விஜய் வந்து கதவை திறக்க உடனே வந்து யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னதும் இல்லை என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசிட்டு இருந்தேன் அவங்க குழந்தைய பற்றி சொல்லிட்டு இருந்தா அப்படின்னதும் ஏதோ ஆட்டி வைக்கிற பொம்மைன்னா சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. உடனே ஐயோ இவர் கேட்டாரா என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அனாமிகா பயப்பட உடனே விஜய் வந்து ஆமாம் நான் வந்து நீ ஆட்டி வைக்கிற பொம்மை மாதிரி தானே அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவருங்க இவங்க பேசினது எதையுமே கேட்கல. அவர் வந்து அனாமிகாட்ட வந்து ரொமான்ஸ் பண்ண வந்திருக்காரு. ஆனால் அனாமிகா என்ன சொல்லிட்டாங்க, கம்பெனியில் ஒரு பெரிய பொறுப்பு வாங்குற வரைக்கும் நம்மளுக்குள்ளார எதுவுமே கிடையாது, முதல்ல வெளியில் போங்கன்ட்டு ரூமை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. ஆக மொத்தம் எல்லாரும் ரூமை விட்டு வெளியே இருக்காங்க இப்போது. இங்கே இவ்வளோ கலைபரம் நடக்குதே, அங்கே கௌதம் என்ன தெரியுங்களா பண்ணிட்டு இருக்காரு, நம்ம ஐஸ்வர்யாவுக்கு காலில் வந்து வெந்நீர் ஒத்தடம் கொடுத்து வெந்நீரில் வந்து உப்பு போட்டு காலெல்லாம் வந்து அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி டெய்லி நீ வந்து ஒரு 15 மினிட்ஸ் பண்ணனா உனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சிடும். டாக்டர் வந்து நீ ஸ்ட்ரெஸ் ஆகுறன்னு தானே சொல்லியிருக்காங்க, டெய்லி இந்த மாதிரி பண்ண உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, வா நான் உனக்கு வந்து கால் அமுக்கி விடுறேன் அப்படின்னு சொல்லி காலெல்லாம் அமுக்கி விட்டு ஐஸ்வர்யாவை தூங்க வைக்கிறாங்க. அப்பாடா இவ எப்படா தூங்குவா, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து தூங்கிட்டாங்க அப்படின்னு நினச்சி கௌதம் வந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாரு. ஆனால் ஐஸ்வர்யா தூங்குவாங்களோ? கௌதம் எங்கே கௌதம் போகிறீங்க, இனிமே தான் உங்களுக்கு இன்றைக்கி செய்ய வேண்டிய அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்றாங்க. அசைன்மெண்ட்டா, ஐயோ மறுபடியும் அந்த புக்கை படிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் படிக்க வேண்டாம், நீங்கள் போய் என்னோடய கபோர்டை தரங்க அப்படின்னு சொன்னதும் அந்த கபோர்டில் வந்து ஒரு குழந்தையோட பொம்மை இருக்குது. அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னதும் இதை வச்சு நான் விளையாடணுமா, பொம்மை வச்சு விளையாடுற வயசா எனக்கு அப்படின்றாங்க. இப்போதைக்கு இது வந்து பொம்மை கிடையாது, இதுதான் நம்மளோட பாப்பா. அங்கே பாருங்கள் நான் வந்து தொட்டில் கட்டி வச்சுருக்கேன், இந்த பொம்மையை வந்து அதில் போட்டு நம்ம பாப்பாவை வந்து தூங்க வைங்க பார்க்கலாம் அப்படின்னதும் இவர் பொம்மையை கொண்டு போய் அதில் போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாரு. இப்படிலாம் ஆட்டினீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஏதாவது ஆகிடும், நல்லா ஸ்லோவாக ஆட்டுங்க அப்படின்னு சொல்ல கூட தாலாட்டு வர பாட சொல்கிறாங்க. இப்போ தான் மொபைல்லலாம் தாலாட்டு பாட்டு இருக்குல்ல, நான் அதை போட்டு தூங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு கௌதம் சொல்ல அதெல்லாம் முடியாது, நீங்களே தான் பாடணும், ஆறாரிரோ பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேலை வாங்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா. இதோட இன்னைக்கு எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. இனி அடுத்தது நாளைக்கு ஐஸ்வர்யா என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க தான் உண்மையிலேயே நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவோட பார்ட்டு சூப்பராக போயிட்டுருக்கு. அதனால டெய்லி அவங்க சித்ராவையும் கௌதமையும் என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு நான் வந்து ஆவலாக இருக்கேன். நீங்களும் ஆவலாக இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த ப்ரிவ்யூ சொல்கிறத பற்றி உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.